அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களை பெரும் பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் கத்தோலிக்க திரு அவையின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சி நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் தொடங்கியது புனித வார நிகழ்வுகள். கருணை கொலை அதிகரித்திருக்கும் நாடு, புனித வெள்ளி அன்று ஏற்கப்படும் சிறப்பு காணிக்கை என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். வத்திக்கானில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட புனித வார நிகழ்வுகள் தொடங்கியது. அதை குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் காண்போம். கடந்த வாரம் வத்திக்கானில் புனித வார நிகழ்வுகள் எவ்வாறு அமையும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இறை மக்களிடையே அதிகரித்திருந்த நிலையில் அதற்கான பதில் குருத்தோலை ஞாயிறன்று கிடைத்தது. அன்றைய நிகழ்வுகளில் திருத்தந்தை அவர்கள் தலைமை ஏற்கவில்லை. அவர் அப்பொறுப்பை அர்ஜென்டினாவை சேர்ந்த கர்தினால் லியோனார்டோ சான்றியிடம் ஒப்படைத்திருந்தார். கர்தினால்கள் குழுமத்தின் துணைத் தலைவரான அவர் திருப்பலியை நிறைவேற்றினார். தொடர்ந்து செல்ல முடியாது என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் கரம் கொடுத்து உதவும் போதும், விழுந்து விட்டவர்களை தூக்கிவிடும் போதும், மனம் சோர்ந்திருப்பவர்களை நாம் அரவணைக்கும் போதும் இயேசுவின் பாடுகள் இரக்கத்தின் அடையாளமாக மாறுகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலவே திருப்பலி முடிவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மக்களுக்கு வாழ்த்து சொல்ல அங்கு வந்திருந்தார். அந்நாளுக்கான மூவேளை ஜப உரையை வத்திக்கான் எழுத்து வடிவில் வெளியிட்டது. அவ்வுரையில் சாண்டோ டொமினிகோ சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும், சூடான், உக்ரைன், புனித பூமி மற்றும் பிற நாடுகளின் அமைதிக்காகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜெபிக்க கேட்டிருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து திரும்பிய மார்ச் 23ஆம் நாள் முதல் அவர் பொதுமக்கள் மத்தியில் தோன்றுவது இது 5ஆம் முறையாகும். புனித பேதுரு வளாகத்தில் முதல் முறையும், இரண்டாவதாக பிரித்தானிய அரசர்களை சந்தித்த போதும், மூன்றாவது தனது வழக்கமான திருத்தந்தைக்கான ஆடையின்றி சாதாரண உடையில் புனித பேதுரு பேராலயம் சென்றபோது நிகழ்ந்தது. குருத்தோலை ஞாயிறுக்கு முந்தைய நாள் அவர் புனித மேரி மேஜர் ஆலயத்திற்கு ஜெபிக்க சென்றதாகும். மருத்துவமனையிலிருந்து திரும்பிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை காண்பது மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு நிகழ்வாகும். அத்தகைய ஒரு நிகழ்வை இந்த பகுதியில் காண்போம். யாரும் எதிர்பார்க்காத திருத்தந்தை அவர்களின் இந்த தோற்றத்தின் மூலம் அவர் மீண்டும் இறை மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார். வினோதமான உடையணிந்து ஆக்சிஜன் குழாய்களின் உதவியோடு போர்வை போர்த்திய வண்ணம் திருத்தந்தை அவர்கள் தோன்றிய காட்சி அங்கிருந்தவர்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை அளித்தது. அவர்களில் பலர் அவரை வாழ்த்தவும் அவரின் ஆசியை பெறவும் அவர் அருகே சென்றனர். புனித 10ஆம் பத்திநாதர் மற்றும் 15ஆம் பெனடிக்ட் ஆகிய 2 திருத்தந்தையர்களின் கல்லறைகளில் அவர் ஜெபிக்க சென்றதாக வத்திக்கான் பின்னர் அறிவித்தது. இந்த வாரம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இது 2வது முறையாகும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் அவர் முதன்முறையாக பொதுவெளியில் காணப்பட்டார். மேலும் மக்களை வாழ்த்தவும் செய்தார். அவரது இந்த திடீர் வருகை புனித பேதுரு பேராலயத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அந்நிகழ்வுக்கு பிறகு அந்த ஆச்சரியம் மீண்டும் நிகழுமா என்று பலரும் எதிர்பார்த்திருந்தனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை வைத்து மீண்டும் அவரை காண யாரும் காத்திருக்க வேண்டியதில்லை என்ற நிலை ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜெபிக்க சென்ற இடங்களில் புனித 10ஆம் பத்திநாதர் அவர்களின் கல்லறையும் ஒன்று என்பதை நாம் அறிவோம். அவரின் சிறப்பை குறித்து இந்த பகுதியில் காண்போம். புனித 10ஆம் பத்திநாதர் பல காரணங்களுக்காக அறியப்படுகிறார். சிறப்பாக மறைக்கல்விக்கு அவர் அளித்த முக்கியத்துவம் மற்றும் திருவை சட்டத் தொகுப்பை பிரகடனப்படுத்தியது, ரோமை தலைமை செயலகத்தை சீர்திருத்திய காரணங்களுக்காகவும் அவர் பாராட்டப்படுகிறார். முதலாம் உலகப் போர் தொடங்கிய சிறிது காலத்திலேயே அவர் இறந்துவிட்ட காரணத்தால் அவர் துயரத்தால் இறந்தார் என்று குறிப்பிடப்படும் திருத்தந்தையாகவும் அறியப்படுகிறார். 2014ஆம் ஆண்டு வரலாற்று அறிவியலுக்கான திருத்தந்தை குழுவின் அன்றைய தலைவர் இதை பின்வருமாறு விவரித்திருக்கிறார்.
certi di tornare fra poco. அனைவரும் போரில் வெற்றி அடைவார்கள். அதனால் வீரர்கள் விரைவில் தங்கள் குடும்பங்களுடன் வீடு திரும்புவார்கள் என்றே நினைத்தார்கள். 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20 மற்றும் 21ஆம் நாட்களில் இரவில் முதலாம் உலகப் போர் தொடங்கி 3 வாரங்களுக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் துயரத்தால் இறந்தார் என்று கூறலாம். படுகொலை நடக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் காலத்தின் கடவுள் மறுப்பு கொள்கையை சரி செய்வதற்காக அடிக்கடி நற்கருணை பெறுவது மற்றும் மறைக்கல்வி குறித்த புரிதலை உண்டாக்குவது போன்ற நடவடிக்கைகளை அவர் மெய்ப்பு பணி அளவில் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய அரசர் மற்றும் அரசின் வத்திக்கான் பயணம் இறுதியாக நிறைவேறியிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் காண்போம். முன்பு திட்டமிடப்பட்டு தள்ளி வைக்கப்பட்ட பிரித்தானிய அரசர் மற்றும் அரசின் சந்திப்பு இறுதியில் நடந்துவிட்டது. திருத்தந்தை அவர்களின் உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் இறுதியில் இப்படிப்பட்ட ஒரு சிறிய சந்திப்புக்கு வழிவகுத்துள்ளது. இப்புகைப்படத்தில் திருத்தந்தை அவர்கள் ஆக்சிஜன் உதவி இல்லாமல் காணப்படுவது இனி அவருக்கு தொடர்ச்சியான சுவாச உதவி தேவைப்படாது என்பதை காட்டுகிறது. ஒரு திருத்தந்தை இப்படிப்பட்ட அரசர்களை அவர்களின் முடிசூட்டு விழாவிற்கு பிறகு சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். கத்தோலிக்க அரசியலுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்ட வெள்ளை ஆடையை தவிர்த்து நெறிமுறைக்கு ஏற்ப அரசியார் கமிலா அவர்கள் கருப்பு ஆடை அணிந்திருந்தார். இத்தாலிய நாடாளுமன்றத்தில் பேசும்போது மன்னர் சார்லஸ் அவர்கள் அணிந்திருந்த வெண்ணிற ஆடையை தவிர்த்து அவரும் கருப்பு ஆடையை அணிந்து வத்திக்கான் நெறிமுறையை கடைபிடித்தார். திருத்தந்தை அவர்கள் இந்த அரசியின் திருமண வாழ்வின் 20ஆம் ஆண்டு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் ஒருவருக்கொருவர் நல்ல உடல் நலத்திற்காக வாழ்த்திக் கொண்டதாகவும் வத்திக்கான் சுருக்கமான ஓர் அறிக்கையை வெளியிட்டது. பின்னர் திருத்தந்தையை சந்தித்ததை ஒரு சிறப்பான தருணம் என்று இந்த அரச தம்பதியினர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டார்கள். இவர்களின் இந்த வத்திக்கான் பயணம் அதிகாரப்பூர்வமற்ற ஒன்றாகும். இத்தாலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அரசர் சார்லஸ் அவர்கள் பிரித்தானிய அரசின் மிக முக்கியமான வர்த்தக கூட்டாண்மைகளில் ஒன்று இத்தாலி என்பதை நினைவு கூர்ந்தார். பிரித்தானிய அரசு இத்தாலியின் 5வது பெரிய முதலீட்டாளராக உள்ளது. மறுபுறம் இங்கிலாந்து நாட்டின் நேரடி முதலீடு திட்டங்களில் 6வது பெரிய நாடாக இத்தாலி இருப்பது குறிப்பிடத்தக்கது. போர் சூழல் காரணமாக துன்புறும் உக்ரைன் நாட்டிற்கு திருத்தந்தை அவர்கள் மீண்டும் உதவிகளை அனுப்பியிருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். போர்க்காலத்தில் மக்களுக்கு உதவ தேவையான அனைத்து கருவிகளுடன் கூடிய 4 அவசர ஊர்திகளை வழங்க திருத்தந்தை அவர்கள் மீண்டும் கர்தினால் கொன்ராட் கிரெஜெவ்ஸ்கி அவர்களை உக்ரைனுக்கு அனுப்பியிருக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதுபோன்று செய்வது இது முதல் முறையல்ல. 2022ஆம் ஆண்டில் திருத்தந்தை அவர்களால் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அவசர ஊர்தியுடன் திருத்தந்தையின் ஈகையாளர் ஏற்கனவே உக்ரைனுக்கு சென்றிருக்கிறார். திருத்தந்தை அவர்கள் சார்பாக இப்போலந்து கர்தினால் அவர்கள் உக்ரைனுக்கு அளிக்கும் 10வது உதவி செயல் இதுவாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்த போதிலும் அவர் தனது உரைகளில் உக்ரைன் நாடு இடம்பெறுவதை உறுதி செய்திருக்கிறார். அவ்வுரைகள் இன்னும் வெளியிடப்படவில்லை, வாசிக்கப்படவும் இல்லை. மேலும் உக்ரைன் தொடர்பாக கடந்த மாதத்தில் நடந்த திருப்பிடத்திற்கும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை, கைதிகள் பரிமாற்றம் மற்றும் ரஷ்யாவிற்கு நாடு கடத்தப்பட்ட உக்ரைன் குழந்தைகளை திரும்பப் பெறுதல் குறித்த வத்திக்கானுக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்குமான விவாதம் ஆகிய நிகழ்வுகள் குறிப்பிடத்தக்கவை. பெல்ஜியம் நாட்டில் 2002ஆம் ஆண்டு கருணை கொலை சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. அது இப்போது எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்பதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். கருணை கொலை தொடர்பான முன்னெப்போதும் இல்லாத புள்ளி விவரங்களை பெல்ஜியம் நாடு வெளியிட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 3500 பேர், அதாவது அவ்வாண்டில் இறந்தவர்களில் 10 பேர் கருணை கொலை மூலம் இறக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 2002ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கருணை கொலையை சட்டப்பூர்வமாக்கிய 2வது நாடு பெல்ஜியமாகும். அப்போதிலிருந்து இவ்வெண்ணிக்கை 1200% அதிகரித்திருக்கிறது. அதாவது முதல் ஆண்டில் 251ஆக இருந்த இந்த கருணை கொலையின் எண்ணிக்கை 20 ஆண்டுகளில் 12 மடங்கு அதிகரித்திருக்கிறது. உண்மையில் ஆரம்பத்தில் குணப்படுத்த முடியாத நோய் கொண்டவர்கள் மட்டுமே இவ்வாறாக இறக்க தகுதி பெற்றிருந்தனர். ஆனால் 2014ஆம் ஆண்டு முதல் சிறுவர் சிறுமியர், குறிப்பாக
அல்சைமர் அல்லது கடுமையான மனநல பாதிப்புகள் கொண்டவர்களும் இப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஒரு குறிப்பிட்ட வயதில் அல்லது ஏதேனும் குறிப்பிட்ட நோய் இருந்தால் அல்லது ஒரு பிரச்சனை இருந்தால் அல்லது பெல்ஜியம் நாட்டில் இப்போது இருப்பது போல வெறும் மனசோர்வு இருந்தால் கூட கருணை கொலையை நாடலாம். சமூகம் என்னிடமிருந்து இதைதான் எதிர்பார்க்கிறது, அதனால் நான் இதை செய்ய வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இது பலருக்கு அனைத்திலிருந்தும் தப்பிக்க கருணை கொலைதான் ஒரே வழி என்ற எண்ணம் தோன்ற வழிவகுக்கிறது. எனவே நோய் தாக்கத்தின் வீரியம் தாங்கக்கூடிய ஒன்றாக மாற்றவும், நோயாளியின் உளவியல் தொடர்பான தொய்வை தடுக்கவும் சமூக சூழலை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு அவை முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. கடுமையான நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட அல்லது மரணப்படுக்கையில் இருக்கும் ஒரு நபர் இந்த வேண்டுகோளை வைக்கிறார் என்பதை நாம் அறிவோம் என்றும், அந்த கடினமான சூழ்நிலைகளிலும் அந்த நபர் நேசிக்கப்படுகிறார், மதிக்கப்படுகிறார் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் என்று உணர்ந்தால் கருணை கொலையின் எதிர்மறையான நிழல் மறைந்துவிடும் அல்லது இல்லாமலே போய்விடும் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2018ஆம் ஆண்டு கருணை கொலை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். தொழில்நுட்பங்கள் அதிகம் கொண்டது உலகமயமாக்கல், ஆனால் அது மனிதாபிமானமற்றது. அதனால்தான் வாழ்க்கை நிலைகள் குறித்தும் அவற்றின் பிரச்சனைகள் குறித்தும் மற்றும் மனித உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்பது குறித்தும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனை மருத்துவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த சிக்கல் குறித்து விவாதிக்க 2018ஆம் ஆண்டு சுமார் 400 பேர் வத்திக்கானில் கூடினர். மேலும் பலர் அங்கு எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு உடன்பட்டனர். உதாரணமாக, மரணப்படுக்கையில் இருக்கும் நோயாளியிடம் கருணை கொலை குறித்து கேட்கப்பட்ட போது பெரும்பாலானோர் அதை நிராகரித்திருக்கின்றனர் என்பது ஆய்வுகளில் தெரிகிறது. உங்களுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கிறது, சோர்வாக இருக்கலாம், வேலை செய்ய முடியாமல் போய்விடலாம், வாகனம் ஓட்டவோ அல்லது கால்பந்தாட்டத்தை பார்க்கவோ முடியவில்லை என்ற சூழ்நிலையில் நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது 60% முதல் 65% வரை இல்லை என்று கூறுகிறார்கள். மறுபுறம், உண்மையில் அதிகம் நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளை நாம் கேட்கும்போது அந்த சதவீதம் வெறும் 3 தான். ஐரோப்பாவில் ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி உட்பட 8 நாடுகள் கருணை கொலையை அனுமதிக்கும் சட்டங்களை கொண்டுள்ளன. உதாரணமாக, கொலம்பியாவில் 1998ஆம் ஆண்டு முதல் இது அரசியலமைப்பு உரிமையாக கருதப்படுகிறது. அதேவேளையில் கருணை கொலை மற்றும் தற்கொலைக்கு உதவுதல் ஆகிய இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது அவசியம். கருணை கொலை என்பது சுகாதார பணியாளர்கள் நிர்வகிப்பது. தற்கொலைக்கு உதவுதல் என்பது தானோ அல்லது மற்றவரின் உதவியுடனோ தற்கொலை செய்து கொள்வதாகும். அமெரிக்காவில் இதுதான் நிலை. அங்கு கருணை கொலை சட்டப்பூர்வமானது அல்ல. ஆனால் ஆயுட்காலம் 6 மாதங்கள் அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும்போது சில மாநிலங்களில் தற்கொலைக்கு உதவுதல் அனுமதிக்கப்படுகிறது. வாஷிங்டன், கலிபோர்னியா மற்றும் கொலராடோவில் இது நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இணையதளத்தின் பாதுகாவலர் என அறியப்படும் அருளாளர் கார்லோ அக்குட்டிஸ் அவர்களை யார் புனிதராக அறிவிப்பார் என்பது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் காண்போம். இந்த ஆண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவ உலகில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் நிகழ்வுகளில் அருளாளர் கார்லோ அக்குவிட்டிஸ் அவர்களின் புனிதர் பட்டமும் ஒன்றாகும். இருப்பினும் மருத்துவர்கள் பரிந்துரைத்தபடி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஓய்வை தொடர்ந்தால் அருளாளர் கார்லோவின் புனிதர் பட்டம் அறிவிக்கப்படும் வழிபாடுகளில் அவரால் கலந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் புனிதர் பட்டம் வழங்குதல் நடைபெறும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உண்மையில் திருத்தந்தை அவர்கள் உடனிருந்தாலும் இல்லாவிட்டாலும் வத்திக்கான் ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருக்கிறது. திருத்தந்தை அவர்கள் கர்தினால் ஒருவருக்கோ அல்லது ஆயர் ஒருவருக்கோ புனிதர் பட்டமளிக்கும் அதிகாரத்தை வழங்க முடியும். சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் ஒருவருக்கு அதிகாரத்தை வழங்குவார். ரோபர்டோ ரிகோலி அவர்கள் திருத்தந்தை மற்றும் ரோமை தலைமை செயலக வரலாற்றின் நிபுணர் ஆவார். திருத்தந்தை அவர்களின் நோய் உலகளாவிய திரு அவையின் முடக்கத்திற்கு காரணமாக இருக்காது என்று அவர் விளக்குகிறார். எல்லாமே மெதுவாக நடக்கிறது, ஆனால் திரு அவை முடங்கிவிடவில்லை. கவனிக்க வேண்டிய அவசர சூழ்நிலைகளும் இல்லை. திருத்தந்தை செயல்பாடுகளில் தொய்வு இருக்கிறது என்பதற்காக முழு திரு அவையும் அவ்வாறு இருக்கும் என்று பொருள் கொள்ள முடியாது. அது தொடர்ந்து செயல்படும். உண்மையில் திருத்தந்தை அவர்கள் எடுக்க வேண்டிய சில முடிவுகளும் உள்ளன. அதற்கு நேரம் எடுக்கும், ஆனால் இதுவரை எந்த தடையும் நாங்கள் காணவில்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றதிலிருந்து தனது செயல்பாடுகளை வெகுவாக குறைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடந்துவிட்டன. இதற்கிடையில் 9 முறை ஜெமெல்லி மருத்துவமனையில் இருந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் குறித்த நினைவுகள் ரோமையில் இன்றும் பசுமையாக உள்ளன. ஒருமுறை அவர் 55 நாட்கள் அம்மருத்துவமனையில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆண்டுதோறும் புனித வெள்ளி என்று சிறப்பு காணிக்கை ஏற்கப்படுவது மரபு. இந்த வருடம் அக்காணிக்கை மத்திய கிழக்கு பகுதி மக்களுக்கு வழங்கப்படும் என்று செய்தி வெளியாகி இருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். புனித வெள்ளி என்று உலகம் முழுவதும் புனித பூமிக்காக பாரம்பரிய நன்கொடை பெறும் நிகழ்வு நடைபெறும். இந்த நிதி இவ்வாண்டு மத்திய கிழக்கில் வாழும் கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு உதவும். சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பகுதிகளுக்கு இடையே நிலவும் பதட்டமான சூழல் காரணமாக அங்கிருக்கும் மக்களின் நிலைமை மோசமடைந்திருக்கிறது. பிரான்சிஸ்கன் துறவியும் புனித பூமியின் 168வது காப்பாளருமான பிரான்சிஸ்கோ பட்டோன் அவர்கள் ஒரு அறிக்கையில் இதை இவ்வாறு விவரித்தார். பல குடும்பங்கள் வேலையின்றி தவிக்கிறது. அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவும் அல்லது மருத்துவ செலவு செய்யவும் சிரமப்படுகிறார்கள். கூடுதலாக அங்கு வாழும் பல கிறிஸ்தவர்கள் சுற்றுலாத்துறையை நம்பி வாழ்கின்றனர். மோதல் காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்ட துறைகளில் இதுவும் ஒன்றாகும். மத்திய கிழக்கில் வாழும் பல கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை சூழ்நிலை கடினமாகி வருகின்றது. கத்தோலிக்க திருவை அதன் வரலாறு தொடங்கிய இடங்களான இஸ்ரேல், பாலஸ்தீனம் போன்ற இடங்களில் தனது இருப்பை இழக்கும் அபாயம் இதன் மூலம் ஏற்படலாம் என்பது கவனிக்கத்தக்கது. பதினைந்து மற்றும் 16ஆம் நூற்றாண்டு கலைஞர்களின் கலைப்படைப்புகள் வத்திக்கான் அருங்காட்சியகத்தின் கண்காட்சியில் இடம்பெறவிருக்கின்றன. அதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையே வாழ்ந்த இத்தாலிய மேதைகள் பெல்லினி மற்றும் பாசி ஆகியோரின் 2 முக்கிய கலைப்படைப்புகளை வத்திக்கான் அருங்காட்சியகங்கள் காட்சிப்படுத்த உள்ளன. பாசி அவர்கள் சோடாமா என்று அறியப்படும் இத்தாலிய மறுமலர்ச்சி ஓவியர் ஆவார். இவர்களின் இந்த 2 ஓவியங்களும் கிறிஸ்துவின் மரணத்தை சித்தரித்தாலும் வெவ்வேறு இறையியல் கண்ணோட்டங்கள் மற்றும் கருப்பொருள்களை வெளிக்காட்டுகின்றன. திருத்தந்தை இல்லங்களுக்கு வரும் பார்வையாளர்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு இந்த படைப்புகளை சுமார் 17 யூரோக்கள் செலுத்தி கண்டு ரசிக்க முடியும். வத்திக்கான் அருங்காட்சியகங்களின் கடமை இந்த தலைசிறந்த படைப்புகளை பராமரிப்பது மட்டுமல்ல, அவற்றை பாதுகாப்பதுமாகும். இந்த முக்கிய பணி வத்திக்கான் மறுசீரமைப்பு ஆய்வகங்களால் கையாளப்படுகிறது. இந்த தலைசிறந்த படைப்புகளை மீட்டெடுத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைப்பதற்காக அவர்கள் எண்ணற்ற மணி நேரங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அதன் விளைவாக காலத்தின் போக்கையும் ஒரு போரையும் கடந்து நிற்கும் இந்த 2 சிறந்த படைப்புகளை அவர்கள் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த ஓவியங்களில் ஒன்று நெப்போலியன் ஆட்சி காலத்தில் நடந்த இத்தாலிய படையெடுப்பின் போது கைப்பற்றப்பட்டதாகும். அந்த நேரத்தில் திருடப்பட்ட ரோமானிய கலைப்பொருட்கள் பாரிசுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அவற்றை திரும்பப் பெற வத்திக்கான் கடுமையாக உழைத்தது. இன்று நாம் அவற்றை முழு பொலிவோடு காண முடியும் என்பது பாராட்டத்தக்கது. வரலாற்றில் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு புதிய புத்தகம் வெளியாகியிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். இந்த புத்தகம் ரோமானிய நிலத்தடி கல்லறைகளில் கடந்த 30 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை ஒருங்கிணைத்து காட்டுகிறது. இப்பதிப்பு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்ட தி கிறிஸ்டியன் கேட்டகோம்ஸ் ஆஃப் ரோம், ஹிஸ்டரி, இமேஜ் அண்ட் எபிகிராஃபி என்ற புத்தகத்தின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பாகும். உதாரணமாக, மறைசாட்சிகள் குழுவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சரணாலயத்தை மார்சிலினஸ் மற்றும் புனித பேதுரு கல்லறையில் கண்டுபிடித்ததை நான் குறிப்பிடலாம். இது முற்றிலும் எதிர்பாராத ஒன்று என்பதால் ஒரு பரபரப்பான கண்டுபிடிப்பாக இருந்தது. முக்கியமான ஓவியங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. மற்றொரு கண்டுபிடிப்பு புனித கலிசிஸ் கல்லறையில் நடந்ததாகும். அது ஆரம்ப காலத்தின் மிகவும் போற்றப்பட்ட மறைசாட்சிகளில் ஒருவரான புனித சிசிலியாவின் நிலவரையாகும். இவர் மீதான பக்தியின் காரணமாக அந்த நிலவரையை மாற்றியமைக்க வேண்டியதாயிருந்தது. திருப்பயணிகள் இதை எளிதில் பார்வையிடும் வகையில் நிலவரைகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களும் இதில் அடங்கும். ஏனென்றால் புனித சிசிலியாவின் பக்தி பரவி வருகிறது. இது 3ஆம் நூற்றாண்டின் 9 திருத்தந்தையர்களுக்கான பக்தி முயற்சிகளோடு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே புனித சிசிலியாவை பார்க்க விரும்பும் திருப்பயணிகளை முன்னிட்டு நிலவரைகளை விரிவுபடுத்தி அழகுபடுத்தும் பணிகளை செய்ய வேண்டும். தி கிறிஸ்டியன் கேட்டகோம்ஸ் ஆஃப் ரோம், ஹிஸ்டரி, இமேஜ் அண்ட் எபிகிராஃபி என்ற இந்த புதிய பதிப்பு இயேசுவின் சீடர்களின் முதல் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் விரும்பும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.
வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.